அறிக்கை கொடுப்பது என்பது ஏதோ தமிழ்நாட்டிலே நிதிநிலை விவகாரத்தில் இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்பாகவே கூட பல முறை வெள்ளை அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது முறையாக வெளியிட்டிருக்கிறார்கள். 2001ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். 2021 கழகம் பொறுப்பேற்ற போது அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஒரு நிதி அறிக்கை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். இப்போது தாவேக அரசு மூன்றாவது முறையாக இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 3 முறை இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தாலும் கூட இந்த 3 முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கைகளுக்குள்ள என்ன வித்தியாசம் என்பதை நாம் முதல்ல பார்க்கணும். 2001 அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே வெளியிட்ட அந்த வெள்ளை அறிக்கையை பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக இருந்த 10 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வெள்ளை அறிக்கையுடைய காலத்தை எடுத்துக்கொண்டார். 10 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து கொடுத்தார்கள். 91 இருந்து 2001 வரை, அதில் 91 இருந்து 96 வரை அவருடைய ஆட்சி காலமாக இருந்தது. 96 இருந்து 2001 கழகத்தினுடைய ஆட்சி காலம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதிச் செயலாளர் கூட அந்த நிதிநிலை இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அவருக்கும் அப்போது பங்கு இருந்தது. 2021 நம்முடைய கழகம் ஆட்சிக்கு வருகிற போது 15 வருஷங்களை நம்ம கணக்கில் எடுத்து 15 வருஷத்துக்கான நிதிநிலை அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கையை நம்ம கொடுத்தோம். 2006 2011 கழக ஆட்சி இருந்தபோது கலைஞர்கள் தலைமையில் இருந்த ஆட்சியிலிருந்து எடுத்துட்டு தொடர்ச்சியா 2016 2021 அந்த ஆட்சி முடிகிற போது எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சி முடிகிற போது 2006 இருந்து 2021 ஆரம்பம் வரை இருந்த அந்த காலகட்டத்தை ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு எடுத்துட்டு அவங்க நம்மளுடைய ஆட்சியில் அதை கொடுத்தோம். ஆனால் இப்போது 2026 தாவேக பொறுப்புக்கு வந்த உடனே இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வெறும் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை மாத்திரம்தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? திமுக ஆட்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டியதற்கான காரணம் என்ன? இதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகளை குறித்து அந்த முன்பாக இருந்த ஆட்சியை குறித்து மறைப்பதற்கான காரணம் என்ன? அந்த ஆட்சியில் இருந்த நிதி விவகாரங்களை குறித்து சொல்வதற்கு என்ன தயக்கம்? ஒருவேளை யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வெள்ளை அறிக்கையில் அந்த ஆட்சிகளில் அந்த காலகட்டங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்ற கேள்வி வருகிறது. யாரை காப்பாற்ற வேண்டிய முயற்சி, அல்லது இவர்களே சொன்னது போல தீர்ந்து போய்விட்டதாக இவர்களாக சொன்னார்களே அவர்களிடத்திலிருந்து கவர்ந்து கொள்வதற்கு ஏதேனும் இருப்பதா என்பதை ஒரு முயற்சித்து பார்க்கக்கூடிய வகையிலே இந்த வெள்ளை அறிக்கையில் திமுக ஆட்சி காலத்தை மட்டும் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களா? யாருடைய தயவை எதிர்பார்த்து இதில் இருந்து